ரெண்டு நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆவி ஓதேசின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருப்பந்தி ஆராதனை இதுவரை நீ நடத்தினீர். இந்த வார்த்தையும் நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், வந்தவர்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்கள், ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கி ஆசாவுக்கு எதிர்கொண்டு யூத பென்யமின் கோத்திரத்துள்ள ஜனங்களை பார்த்து அவன் சொன்னது என்னவென்றால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா, வசனமே பேசுது. அல்லேலூயா. பிடிச்சு கொள்ளுதும் விட்டுறதும் உங்ககிட்ட இருக்குது. அவர் இரக்கமுள்ளவர், உருக்கமானவர். அல்லேலூயா. ஆனால் உங்களை நேசிப்பார். ஆனால் நீங்கள் தேடினீங்கன்னா வெளிப்படுவார். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுருவார். அவர் விட்டுட்டா அவருடைய நிலைமை மோசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம் கர்த்தரோடு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவமாக சொல்கிறார் உங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் 7வது நாள் கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா மீதி 6 நாள் உலகத்தோடு இருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கர்த்தரோடு இருக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போனோன்னு நீ யாரோடு இருக்கிற? அல்லேலூயா. நீ கடைக்கு போனோன்னு யாரோடு இருக்கிற? நீங்கள் ஃபோன் பேசும்போது யாரோடு இருக்கிற? உலகத்தாரோடு இருக்கிறியா, உலகத்தோடு இருக்கிறியா? இன்னைக்கு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த இரத்தத்தில் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். இப்போ இந்த பாத்திரம் உங்ககிட்ட வரப்போகுது. இதை புசிக்க போறீர்கள், குடிக்க போகிறீர்கள். ஆனால் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு பேக்கரியில் கொடுக்கப்பட்ட அப்பம் அல்ல, இது இயேசுவின் சரீரம். இது ஏதோ ஒரு திராட்சரசம் அல்ல, இயேசுவின் ரத்தம். இது உனக்குள்ளே பாயும் போது அது உனக்குள்ளே ஒரு புது பலனை உண்டாக்குகிறது. உனக்குள்ளே ஒரு புது ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது. உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைக்கிறது. அல்லேலூயா. யாரோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறீங்களா? கர்த்தரோடு இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தரோடு இருக்கிறது என்ன? கர்த்தரோடு இருக்கிறது என்ன? என்னன்னா அதான் கிருபை. இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறாங்க, 1 வாரம் வரல, 2 வாரம் வரல, உன்னை விசாரிக்கிறாங்க, அதான் கிருபை. உன் மேல கிருபை இருக்குது. என்னப்பா அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, பார்த்தா எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிறாரு. கிருபை இருக்குது. கிருபை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளாம போக வரைக்கும் காத்துக்கொள்ளு. அப்புறம் இதே வாய் சொல்லக்கூடாது, ஐயோ இந்த பாஸ்டர் விசாரிக்க மாட்டாரு, கூப்பிட மாட்டாரு, இந்த அம்மா என்னை பார்க்க மாட்டுது, சோத்திரம் பண்ண மாட்டுது, எனக்கு ரொம்ப தனிமையாயிச்ச. இது கிருபை உன்னை விட்டு போகுது. கிருபை உன்னோடு இருக்கணும்னா கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆதியாகமத்தில் ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் புறாவை போல இயேசு மேல் அமர்ந்தாரு. அவர் மகிமை அடைந்த பிறகு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றார். அப்ப ஆவியானவர் தான் கிருபை. இது கிருபையின் காலம். இது கிருபையின் காலம். உன்னை தினந்தோறும் கேட்டுக்கிறாங்க, போன் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. உன் மேல ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறாரு. உன்னை நம்பி இருக்கிறாரு. இன்னும் நான் உன்னோட இருப்பேன், இன்னும் நான் உன்னோட இருப்பேன், நீ என்னோட இருப்ப, நான் உனக்கு வெளிப்படுவேன்,
இன்னும் ஆண்டவர் உன்னை கைவிடல. ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா கிருபையும் கூட இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த கிருபை காலத்துக்குள்ள இருக்கிறோம். கிருபை எடுத்து போகப்பட ஒரு அந்தி கிறிஸ்து காலம் உள்ள வந்துச்சு. அல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமா இருக்குது, எல்லாம் வந்துச்சு. ரேஷன் கார்டில் போய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? கைரேகை வந்துச்சு. அல்லேலூயா. கிருபை எடுத்து போடக்கூடிய வேலை வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், விசாரிக்கிறான கிருபை மேலகுது. நீ கர்த்தரோடு இருந்துரு. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்துரு. அப்ப கர்த்தரோடு இருக்கிறதுனா உன் நினைவு சிந்தனை எங்க இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க 5 நாள் எனக்கு அந்த நினைவு வரமாத்து, பாட்டு கூட வரமாத்து. எங்கேயோ ரோட்டில் பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டு தான் எனக்குள்ள வருது. அது உனக்குள்ள வந்துடக்கூடாது. எங்கேயோ ஏற்கனவே பார்த்த காமெடி இன்னும் வந்து நிக்குது. கிருபை இன்னும் உள்ள வரல உன் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா சொல்லுகிறார், யோனா 2:8, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எங்கிருந்து சொல்றாரு தெரியுமா? எங்கிருந்து சொல்றாரு? எங்கிருந்து? மீன் வயிற்றிலிருந்து. பாருங்க, அடி பாசலாவர முழுது மூடுது, இருள் சூழ்ந்து இருக்குது, நாற்று அடிக்குது. ஆழத்திலிருந்து சொல்றாரு, ஐயோ கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. நீங்க கிருபையை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஆழத்துல போய் ஜெபம் பண்ணேன், உன்னால ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. யோனா மீன் வயிற்றுல ஜெபம் பண்ணக்கூடிய ஜபாவி யோனாக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? மீன் மார்க்கெட்டில் போய் கூட உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இங்கே வீட்டிலே ஜெபிக்காத ஆளு சர்ச்சிலே ஜெபிக்காது, மீன் மார்க்கெட்டில் போய் ஜெபம் பண்ணுவியா? அல்லேலூயா. ஆனால் யோனா மீன் வயிற்றுக்குள்ள கூட ஜெபம் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையை நினைக்கிறவன். என் கிருபையை ஆலயத்தில் நினைக்க பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை கிருபையை வீணாக்காதீங்க. என்னை கர்த்தரோடு இருங்க. ஆண்டவர் திட்டம் தெளிவும் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறது உங்க பலன் இல்லை, உங்களுடைய திறமை இல்லை. ஆண்டவர் உன்னை நினைக்க பண்ணி இருக்கிறார். நீ வீட்டில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல நீ எப்போதும் என்ன பண்ணணும்? கிருபையை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றது கஷ்டம், ஆண்டவர் ஆராதிக்கிறது கஷ்டம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உன்னை நல்ல சுகத்தோட வச்சிருக்கிறாரு. சத்துரு உன்னை விழுங்க நினைச்சான், ஆனா அவன் வாயிலிருந்து உன்னை தப்பிக்க வச்சார். மரணத்தின் அதிகாரி உன்னை மரணிப்பிக்கும்படி அவன் சுற்றி இருந்தான், ஆனா அவர் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ கிருபையை வீணாக்கிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிருபை உன் வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றும். நம்புறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்தோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், ஆனா கிருபையை நம்பி நீ போகும்போது இந்த கிருபை உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவது இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 1:28 சொல்லுகிறது, அங்கே தூதன் அவள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. கிருபை இருக்குதுங்க. ஆனா உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? வீட்டுக்குள்ள கிருபை இருக்குது. ஆனா மரியாதை கூட என்ன இருக்குது? நிந்தை இருக்கிறது, அவமானம் இருக்குது. சொந்த கணவன் யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ன பண்ணா? ரகசியமாய் அவளை தள்ளிவிட. அல்லேலூயா. ஆனா மரியாதை சொல்றாங்க, எனக்கு கிருபை வேணுமா, யோசேப்பு வேணுமா? எனக்கு கிருபை வேணும். என்னை விட்டு போன யோசேப்பை கிருபை வழக்காடும், கிருபை பேசும். அல்லேலூயா. யோசேப்பு போக மனதா இருந்தாரு, தூதன் வெளிப்படுகிறான். நீ நினைக்கிற மாதிரி மரியாள் அப்படிப்பட்டவள் அல்ல, அவளுக்குள் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. என கிருபை உனக்காக வழக்காடும், கிருபை உனக்காக பேசும். நீ நிந்தைய பார்க்காத, அவமானம் பார்க்காத. கிருபை உன்னோடு இருந்தா ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா ஆசீர்வாதம் சொல்றீங்க, எனக்கு கண்ணீர் வருது, நிந்தை வருது, அவமானம் வருது. ஆனா கிருபையும் கூட இருக்குதுல்ல, கிருபையும் கூட இருக்குதுல்ல. அந்த கிருபை உன்னை எல்லா அவமானத்துக்கு மேலாக உன்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்னைக்கு அவமானமா இருந்தது, இன்னைக்கு அதே மரியாதை கர்த்தர் மேன்மையா வைத்திருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்யறது தெரியுங்களா? அல்லேலூயா. லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் தோட்டத்துக்கு வரும்போது கனியை தேடினான். கனி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இல்ல. இப்ப தோட்டக்காரத்துல கேட்கிறான். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு அவன், ஐயா, 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். 8ஆம் வசனம். அதுதான் ஐயா படிக்கிறேன். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால். கவனிங்கள், கிருபை என்ன செய்கிறது? இங்க தோட்டக்காரர் சொல்றாரு, 3 வருஷம் பார்த்தேன், 4 வருஷம் பார்த்தேன் இந்த பரிசுத்த பர்வத அக்கினி சபையில என்ன இல்ல, என்ன இல்ல. பாஸ்டர் சொல்லி நிற்கிறார், ட்ராக்ஸ் ஊழியவான்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனி இல்ல. ஆனால் அந்த தோட்டத்துக்காரன் யாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் எரு போடுகிறேன். அல்லேலூயா. கனி கொடுக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன், ஒருவேளை கனி கொடாவிட்டால் நான் வெட்டி போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை சபையில கொண்டு வந்திருக்கு கனி கொடுக்கிறதுக்கு தான், ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு போறதுக்கு இல்லை. அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் நீ தேடும்போது, கர்த்தரை நீ தேடும்போது அவர் உனக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் தன்னை வெளிப்படுறதுக்கு ஜெபம் பண்றீங்க. யாருன்னா அப்படி ஜெபம் பண்றீங்க? ரொம்ப அப்படி ஜெபம் பண்ணலையே. ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர் பதில் தருகிற தேவன். மாம்சமான யாவர் அவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க ஆசாவுக்கு எதிர்கொண்டு வந்த ஆசா எப்படிப்பட்ட ஆளுங்க? நீங்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆனா அவனுக்கு எதிராக தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடினா வெளிப்படுவார், கர்த்தரை விட்டுட்டினா விட்டுருவார். ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உன்னை தேடுறதுக்கு பல முறை என்ன பண்ணுவார்? ஊழியக்காரர் அனுப்புவார், விசாரிப்பார். ஆனா நீ காது கேட்காத மாதிரியே இருந்துட்டினா, நீ கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:24, நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நான் கூப்பிடும் போது நீ கேட்கல. அல்லேலூயா. நான் என் கையை நீட்டி நீ கவனிக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, உனக்கு பயப்படு காரியம் புசல் போல், ஆபத்து சூறாவளி போல் வரும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆகடியும் பண்ணுவேன். நான் பரியாசம் பண்ணுவேன். நீ காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன், ஆனா நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதிகாலை என்னை தேடுவ. இதுவரைக்கும் நீ வசனத்தை கேட்டிருப்ப, அதிகாலை தேடுகிறவன், ஆனா நீ என்னை தேடும் போது நீ என்னை காண மாட்டாய். அல்லேலூயா. இன்னைக்கு திட்டம் தெளிவுமா கருத்தர் உங்களோடு பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை உன்னை எச்சரிக்கிறார், கூப்பிடுறாரு. ஏதோ டெம்பரவரியான இந்த இடத்துக்கு கூப்பிடல, உன்னை நிச்சயமாய் இந்த இடத்துல 100% உன்னை ஆசீர்வதிக்க தான் உன்னை கூப்பிடுறாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற, ஆனா ஆலயத்தை தவிர்த்து நீ உலகத்தாரோடு கூட அதிக நேரத்தை செலவிடுற. உனக்குள்ள ஆராதனை இல்லை, ஆவி இல்லை. இன்னைக்கு அவ்வளவு தெரிந்தும் நீ தேவ சமூகத்தில் உணராமல் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு ஆசாவிடத்தில் சொல்லப்பட்டது, கர்த்தரோடு இந்த கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ கர்த்தரை தேடினா அவர் வெளிப்படுவார். வார்த்தை வெளிப்பட்ட போது அவன் 3 காரியங்களை செய்கிறான். முதல் காரியம், ஆசா பலிபீடத்தை புதுப்பித்தான். முதல் காரியம், பலிபீடத்தை புதுப்பித்தான். இரண்டாவது, ஆசா முழு இருதயத்தோடு தேட உடன்படிக்கை பண்ணினான். ஆசா முழு இருதயத்தோடு தேட உடன்படிக்கை பண்ணினான். மூன்றாவது, ஆசா விக்கிரகங்களை எரித்து போட்டான். ஆசா விக்கிரகங்களை எரித்து போட்டான். 3 காரியங்களை
நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிங்கள். முதல் காரியம், இந்த வார்த்தை அவனுக்கு எதிர்கொண்டு வரும்போது அவன் என்ன செய்தான் என்றால் பலிபீடத்தை புதுப்பித்தான். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பலிபீடம் எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குதா? பலியிடக்கூடிய தகுதி உன் பலிபீடத்தில் இருக்கிறதா? உன் இருதயமாகிய பலிபீடம் கர்த்தர் பலியிடக்கூடிய உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஜெபத்தை கேட்குவதற்கு நீ பாத்திரவனா இருக்கிறாயா? கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா? அல்லேலூயா. காயின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காரணம், அவன் பலியை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப அங்கீகரித்தார்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் திடன் கொண்டான் பாருங்க. திடன் கொண்டானா மன உறுதியா இருந்தான். வார்த்தை வந்த உடனே கர்த்தர் என்னோட பேசினார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் அவங்களோட பேசுவார், இவங்களோட உன்னோட பேசுவார்னா, அல்லேலூயா, நீ சரியாயிட்டினா, நீ பலிபீடத்தை புதுப்பிக்கப்பட்டினா, அல்லேலூயா, கர்த்தர் அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அவன் எப்போது பலிபீடத்தை புதுப்பிக்க ஆரம்பித்தான்? 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 3 காரியம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? தேவன் இல்ல, ஆசாரியன் இல்ல, வேதம். உங்க 3 உங்ககிட்ட இருக்கா? பரிசோதனை பண்றீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாரா? ஏலியோடு கர்த்தர் பேசல. 98 வயதுள்ள ஆசாரியனாக ஏலியோட கர்த்தர் பேசல. உங்களோட கர்த்தர் பேசுறாரா? பேசுறாரா? பேசினார்னா நீ நினைச்சுன்னு வந்தது உன்னோட பேசுவாரு. அல்லேலூயா. ஏதோ கேளாத தெய்வம் இல்ல, நீங்க நினைச்சு வந்தது திட்டம் தெளிவுமா பேசுவார். அல்லேலூயா. தாயார் சொன்னாங்க, நான் பயந்துன்னு வந்தேன். ஒரு ஆட்டோக்கு முன்னாடி கர்த்தருடைய வசனம் எனக்கு முன்னாடி, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிற தேவன், அவர் மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. நீயோ ஏதோ பேசிக்கின்னு போறதுக்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் உன்னை பேசுவார். அல்லேலூயா. 3 காரியம் இல்லை. என்னென்ன இல்லை? தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, வேதம். இது 3 உங்ககிட்ட இருக்குதா? 3 இருக்குதா? ஆசாரியன் இருக்கிறாரா? இருக்கிறாரா? கேட்குறீங்களா? ஆலோசனை கேட்குறீங்களா? ஆசாரியன் நாத்திகமாக தான் பார்த்துட்டு போயிடுறீங்க. அல்லேலூயா. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. சபையே உனக்கு ஒரு ஆலோசனை தேவை. உன் ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்து காரியத்துக்கு ஒரு ஆசாரியனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அப்போ நீ ஆலோசனை தேவை. இல்ல இல்ல, எனக்கு ஒரு ஆலோசனை, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஆலோசனை, எங்க போயிடுவேன்? சீர்கெட்டு போயிடுவேன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலோசனை இருக்கணும். வேதம் இருக்குதுயா, ஆனா வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா போனு கையில இருக்குதுயா. ஒரு மெசேஜ் வந்தா கூட ஒரு போன் எடுத்துருவையா, ஆனா பைபிள் வந்து ஒரு அதிகாரம் எடுக்கிறது கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகிறது. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து படிக்க வைக்கணும். உன் பிள்ளைகள் வேதத்தை எடுத்து படிக்கணும். அல்லேலூயா. உமது அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை, என் கால்கள் இடராதபடிக்கு. அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறார். உன் கால்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. வாசிங்க. இந்த 3 காரியம் அவங்களுக்கு இல்லை. அடுத்த வசனம், 4வது வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. எப்படி வந்த நெருக்கத்தில் தேடினாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமோ தேடி இருக்கலாம்ல, போனஸ் வருமோ தேடி இருக்கலாம்ல, அல்லேலூயா. சம்பளம் வருமோ தேடி இருக்கலாம்ல, லோன் வருமோ தேடி இருக்கலாம்ல, அல்லேலூயா. எல்லாம் வரும்போது ஆண்டவருக்கு டாட்டா காட்டிட்டு எதுவுமே இல்லாத போது, ஆண்டவரே ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே. உனக்கு எது இருக்கும் போதோ நீ ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. நீங்க தேடும் போது அவரை கண்டடைவீர்கள். 5வது வசனம் வாசிங்க. அக்காலங்கள்
காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கு உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. தேவன் இல்லை என்றால், ஆசாரியன் இல்லை என்றால், வேதம் இல்லை என்றால், இந்த மூணு இருக்கலாம். ஆனா உன்னோட பேசணும். தேவன் உன்னோட பேசணும், ஆசாரி உன்னோட பேசணும், இந்த வேதம் உன்னோட பேசணும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு வெளிப்படுவார், உன்னோடு பேசுவார். ஆனால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வா, வீட்டில் போயிட்டு இப்போதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். ஒரே வீட்டில் டமா டிமான்னு சவுண்ட் வருதியா. நான் தீபாவளி பட்டாசு நினைச்சேன். பார்த்தா பசங்க இந்த தட்டு அங்கே பறகுது, அந்த பொருள் இங்கே பறகுது. அல்லேலூயா. என்ன இல்லை? என்ன இல்லை? சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இல்லை? சமாதானம் இல்லைன்னா எல்லா பதார்த்தம் இருக்கும், சாப்பிட முடியாது. அல்லேலூயா. சரி, உள்ளதான் பிரச்சனை. வெளியே நான் போலான்னு பார்த்தா வெளியே என்ன இல்லை? என்ன இல்லை? வெளியே சமாதானம் இல்லை. அல்லேலூயா. தேசத்தின் குடிகள், சரி அவங்கள பார்க்கலாம் போனேன். அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அரசாங்கத்தை பார்த்தேன், அதிகாரியை பார்த்தேன். என்னாச்சு? ஒரே அமளி, ஒரே அமளி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்தா, நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பார். நீ வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லு. சமாதான பாத்திரமான் எப்படி இருப்பான்? பெற்றுக்கொள்ளுவான். நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா என்ன இருக்கணும்? பிசாசு உள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா பிசாசு வெளியே ஓடிடணும். நீ ரோட்டுக்கு வந்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணணும்? அந்த ரோட்டில் கூட நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். சீசர்கள் இயேசு கூடவே இருந்தாங்க. சீசர்கள் பூட்டின வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க? சமாதானம் இல்லாம இருந்தாங்க. இயேசு வந்து என்ன பண்ணாரு? பூட்டை திறந்துட்டு உள்ள வந்து என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்கு தாங்க உழைக்கிறோம், இந்த சமாதானத்துக்கு தாங்க ஓடுறோம். ஆனா அது ஓடி உனக்கு சமாதானம் என்னன்னா, அப்போ உன் கூட யார் இல்லை? கர்த்தர் இல்லை. நீ கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கணும். பயம் இருக்கக்கூடாது. அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. கர்த்தர் உன்னோடு இருந்தா எவனை குறித்து உனக்கு பயமே இருக்காது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 33:1. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாய் இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். யோசிச்சு பாருங்க, 12 வயசுல அவனை ராஜாவா கர்த்தர் மனாசே உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரு நல்ல ராஜாவுடைய மகன். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனோடு பேசும்போது அவன் என்ன பண்ணலையா? கவனிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் கையிட்டு காரியங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதி, போக்குவரத்து ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஆண்டவர் உன்னோடு பேசும்போது நீ கவனிக்கலனா ஆண்டவர் என்ன செய்வாருன்னு வசனத்தை காட்ட போறார். அல்லேலூயா. நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜாதியோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனோடும் ஜனத்தோடு பேசும்போது அவன் என்ன பண்ணலையா? கவனிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டமா பேசும்போது என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. ஏலி பாருங்க, ஆசாரியனா இருக்கிறான். எதை கவனிக்கல? தன் பிள்ளைகளை கவனிக்கல. எங்க போறாங்க எங்க வரான்னு கவனிக்கல. அல்லேலூயா. ஊழியம் செய்ததுன்னா உன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் கவனிக்கணும். அல்லேலூயா. உன் கணவன் உன் மனைவி என்ன செய்கிறார்கள் கவனிக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணல? கர்த்தர் பேசுகிறதே கவனிக்கலையா? அல்லேலூயா. இங்க அன்னாள் ஆலயத்தில் நீங்க வாசிங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்திருந்தான். ஆனா பிள்ளையின் வாயை கவனிக்கல, பிள்ளையுடைய கண்ணை கவனிக்கல, பிள்ளையுடைய கையை கவனிக்கல. அல்லேலூயா. அப்புறம் பிள்ளை போயிட்டு அங்க போய் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி, அதனால கர்த்தர் உன்னோட பேசல பத்தியா? அப்போ தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற நீ உன் வீட்டை கவனிக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கவனிக்கணும், உன் குடும்பத்தை கவனிக்கணும், சபை ஒழுங்குதலை நீ கவனிக்கணும். இவன் எதை கவனிச்சான்? அத்துவங்களை கவனிச்சுனுங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவள்
வேதம் சொல்லுகிறது அவள் உதடுகளை கவனிக்கிறானா, அவள் வெறித்திருக்கிறாள். அல்லேலூயா. அவன் சொல்றான், உன் குடியை உன்னை விட்டு விலக்குன்றான். அவள் சொல்றா, நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், நான் திராட்சரசம் மதுவும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவள் இருதயத்தை ஊற்றினாள். கவனிக்க வேண்டியதை நீ எதை கவனிக்கிறாயோ அதை கர்த்தர் கவனிப்பார். அல்லேலூயா. ஆனா மனாசே கர்த்தருடைய வார்த்தை கவனிக்காதனால, நீங்கள் 2 நாளாகும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசே முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்க அசீரியாவுடைய ராஜாவை என்ன பண்ணாராம்? சங்கிலியால். சேனாதிபதிய அவன் எங்கேயோ கவனிச்சிருந்தான். ஏதோ ஒரு தேசத்துக்கு யுத்தம் பண்ண போலான்னு நினைச்சான். கர்த்தர் சொன்னாரு, மனாசே கிட்ட யுத்தம் பண்ணவா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் கூப்பிடும் போது அவன் கவனிக்கல. அல்லேலூயா. நீ கவனிக்காம போனா, நீ செவி கொடுக்காம போனா, உன் சத்துரு தூங்கி இருக்கிற சத்துருவை தட்டி எழுப்பி ஆண்டவர் என்னமா பண்ணுவாரு? அவனுக்கு எதிராக போய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களோடு பேசும்போது நீ நடுங்கி பயந்து கீழ்ப்படிஞ்சினா, உன் சத்துருக்களை அவன் சத்துருக்கு முன்பாக உனக்கு பந்தி ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இங்க அசீரிய ராஜாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு? அவன் முச்செடியில போய் ஒளிஞ்சிருக்கிறான். கரெக்டா கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க? அவனை வெண்கல சங்கிலினால கட்டுகிறார்கள். பாருங்க, ஒரு நல்ல ராஜாவா இருந்தவன் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? சத்துருவே கூப்பிடுறாரு. அவன் கவனிக்க மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ என்ன பண்ணு? கட்டு. அல்லேலூயா. கர்த்தர் கட்டினார்னா ஒருத்தனை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தான். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்கள். வேதம் சொல்கிறது, தூதன் தோன்றி அவன் விலாவை தட்டினான், சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. சபை உனக்கு ஜெபித்தா எந்த சங்கிலி உன்னை கட்ட முடியாது. சபையை விட்டு நீ தூரமாக, ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தா, ஆண்டவரே உன்னை கட்டினார்னா உன் நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிடவில்லை. அவன் பலிபீடம் எப்படி இருந்தது? 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தான். கவனிங்க, கர்த்தர் துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படி பொல்லாப்பானதை செய்தான். இங்கே ஆசா பாருங்க, அந்த அருவருப்புகளை என்ன பண்ணான்? பென்யமீன் பட்டணத்திலிருந்து அகற்றியான், பலிபீடத்தை புதுப்பித்தான். இவன் அருவருப்பு பாருங்க, பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுறான். அல்லேலூயா. வானத்தின் சேனைகளை, வானத்தின் நட்சத்திரங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான்? தான் பிள்ளைகளை தீமிதிக்க செய்கிறான், நாள் பார்க்க வைக்கிறான், குறி சொல்லுத தேடுகிறான். அன்பான திருச்சபையை, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தீமிதிக்க போகிறவங்க உறவினர் வீடோ சொந்தக்கார வீட்டுக்கோ அவங்க தீமிதிக்க போறாங்க, அவங்க இந்த சாங்கியம் பண்ண போறாங்க. நான் போய் பார்க்க தான் போனேன். பார்க்க போன நீ அதில் உடன்பட்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு திட்டம் தெளிவுமா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. அவன் பாருங்க, தன் பிள்ளைகளை, விக்கிரகத்தின் காரியங்களை, சொந்தக்காரர்கள் பாருங்க தீமிதிக்க பண்ணுகிறார்கள். குறி சொல்லுத நாள் பார்க்கிறதுக்கு கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சு இருக்கிறார்ல, உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார்ல. நீ எப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்வ? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சத்துருக்களை கூப்பிடுறாரு, வா அசீரியாவே வா, சங்கிலி கட்டு. அல்லேலூயா. வேத வசன வாசிங்கள் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகள் அவர் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசே முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். பாருங்க. அல்லேலூயா. அப்ப பலிபீடத்தை நீ புதுப்பிக்கிறது என்ன? வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவன் என்ன சொன்னான்? தாழ்த்தினான். ஐயோ,
நான் தவறு செஞ்சிட்டேன். என் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கல. அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நான் உணரல. அன்பான தேவ ஜனமே, நீ ஆராதிக்கிற தேவன் எல்லா சத்துருவின் கைக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 7 மடங்கு அக்கினிக்கு உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எவ்வளவு ஆழமான குழியில உன்னை போட்டாலும் தூக்கி விட அவர் வல்லமை உள்ளவர். எந்த சமுத்திரத்தில் நீ மூழ்கி போகாதபடி அவர் உன் கரத்தை நீட்டி தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். அல்லேலூயா. அவன் கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் இறங்கி ஜெபத்தை கேட்டு எருசலேமில் அவனை திரும்ப வர பண்ணினார். அல்லேலூயா. ஆசிரியா பார்த்து சொன்னாரு, அவன் என்கிட்ட தாழ்மையா இருந்துட்டான், இனி சங்கிலிகளை அவனை கட்டாத. அல்லேலூயா. அவன் என்னுடையவன், அவன் என்னுடையவன், நான் யார் என்று அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. எங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் 10 வாதை அனுப்பணும் தேவையில்லை, ஆனா அவர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளல, பிசாசு அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படுகிறோம். நம்ம என்ன பண்றோம்? சீசரில் கீழ்ப்படியவே இல்லை. இப்ப படகுல இயேசு போறாரு, என்ன பண்றாரு? காற்றும் கடலும் கொந்தளிக்குது. எத்தனையோ முறை சொல்றாரு, எழுந்து ஜோமனு, எழுந்து ஜோமனு. இப்ப இந்த கடலு காத்து கொந்தளிக்கணும், என்ன பண்ணா? தூக்கம் தெளிஞ்சு போச்சு பாருங்க. அல்லேலூயா. வீட்டுல பிரச்சனை வராத வரைக்கும் ரொம்ப நேரம் தூங்கின்னு இருப்பாங்க. ஆனா பிரச்சனை எழும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா, அல்லேலூயா, போராட்டம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எங்க தூக்கம் ஓடுமோ தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை வச்சுக்கிற, நல்லா தூங்கு. தூங்கத்தை கொடுத்து உன்னை எழுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறாருல. நீ ஆண்டவரே மறந்துட்டு தூங்கின ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? கடல் கொந்தளிங்க சொல்லுவார், நல்ல கொந்தளி. அல்லேலூயா. சரீர உறுப்புக்குள்ள எந்த இடத்துல இதுவரைக்கும் பலவீனம் இல்லாத இடத்துல பலவீனத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தூங்கினுக்கிறார், இவன் எழுந்துக்கணும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே நாங்கள் அழிந்து போவதுமுக்கு. நான் அதை தானே முன்னாடியே சொன்னேன், ஜெபம் பண்ணு சொன்னேன். நீ காத்த பார்த்துன்னு என்ன கூப்பிடுறிய? காத்து வராதுக்கு முன்னாடி நீ கூப்பிட்டீன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கல. அல்லேலூயா. சர்வ சாதாரணமா எழுந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? காத்த பார்த்து இறையாதே அதட்டினாரு. என் பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க, பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க. போதும் போதும் போதும், கொஞ்சமா தான் உன்னை என்ன பண்ண சொன்ன? கொந்தளிக்க சொன்ன. ரொம்ப பயப்படுறான் பார். அல்லேலூயா. பேசணும் வாய் என்னாச்சு? வாய் மேல கையை வச்சுக்கணும் பாரு. யார் யாது? சாதாரண நினைச்ச. ஆனா இவர் என்ன பார்த்தீங்கன்னா சாதாரணமாவே காத்து என்ன பண்றாரு? அதட்டுறாரு. இனிமே இவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? தெரியாம கூட பேசிடக்கூடாது. அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, கவனிங்க, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலியும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீ இந்த பலி எடுத்திருக்கலாம்ல. எப்ப அறிவு வந்தது? சங்கிலி கட்ட வரும்போது, சத்துரு உன்னை அழுத்தும் போது, வியாதி உன்னை அமுக்கும் போது, பிசாசு உன்னை என்ன பண்ண? கழுத்து அமுக்கும் போது. சில பேர் சொல்றாங்க, ஐயோ கழுத்து அமுக்குறாயா? அமுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை என்ன சொல்லி இருக்கிறாரு? ஸ்தோத்திர பலி எடுக்கலாம்ல. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், சமாதானப்படுத்துகிறவன் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தினா சத்துருவனை ஏன் தொட போறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்கள் பலிபீடம் செப்பனிட வேண்டும். 1 ராஜாக்கள் 18:30 சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? இஸ்ரவேல் என்ன பேரிடுவாயாக. அந்த 12 கற்களை எடுத்து 12 கோத்திரத்தினுடைய கற்களை எடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாய்க்காலை உண்டாக்கினான்.
4 குடம் உள்ள தண்ணீரை 3 முறை ஊற்றினான். அல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டான். ஆண்டவரே, நான் உடைய ஊழியக்காரனை விளங்க பண்ணு சொன்னா வேதம் சொல்லுகிறது வானத்தின் அக்கினி இறங்கியது. அல்லேலூயா. உன் பலிபீடம் சரிப்படுத்துமானா ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தருக்கு பதில் தருவார். அல்லேலூயா. உன் பலிபீடமே நீ சரிப்படாம 1 மணி நேரம் முட்டிக்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. உன் பலிபீடம் ரொம்ப முக்கியம், உன் வீடு ரொம்ப முக்கியம், உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆசா முழு இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணினான். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 12-13 வாசிங்க சீக்கிரமா. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூர்வீகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு கவனிங்க. முழு இருதயத்தோடு தேடும்படியாக. அல்லேலூயா. அவன் பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் ஸ்திரீ புருஷர்கள் கர்த்தரை தேடாதவர்கள் என்ன செய்யணுமா? கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்தான். அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட உடன்படிக்கை வீட்டில் இருக்குதா? அப்படி உடன்படிக்கை வீட்டில் இருக்குதா? வந்திருக்கிற சபையாரே எத்தனை பேர் தலையில முக்காடிடாம இருக்கிறீங்க? எப்படி சொல்லி போடுகிறது இல்ல. இந்த உடன்படிக்கை உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். நீ ஆவிக்குரியவன். நியாயப்பிரமாணம் எழுத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்தாங்க. நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இங்கேயே மறந்துட்டா அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஆசா சொல்லுகிறார், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்ணணுமா? இந்த கர்த்தரை தேடலாம். நீ வாழ்றத வேஸ்ட். எதுக்கு உன்னை வாழ வச்சிருக்கிறாரு? எதுக்கு 2025 கொண்டு வந்திருக்கிறாரு? எதுக்கு? கர்த்தரை தேடுகிற நீ கர்த்தருடைய பிள்ளை என்பது மற்றவங்க அறியணும். உன் பக்கத்து வீட்டு அறியணும். உன்னை பார்த்து இன்னொருவர் சபைக்கு வரணும். உன்னை பார்த்து சபைக்கு வராம போயிடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் யோனா 3ஆம் அதிகாரம். யோனா 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக. 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கவனிங்கள். இந்த நினைவே பட்டணத்துக்கு கர்த்தர் யோனாவை அனுப்புகிறார். இது எப்படிப்பட்ட நகரம் தெரியுங்களா? 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய விஸ்தாரமான நகரம். இப்ப யோனா எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாரு? எதுக்கு ஏன் எங்களை கேட்குறீங்க? இப்போதான் யோனாவே தேடினு இருக்கிறேன். முன்னாடி இருக்கிறாரா பின்னாடி இருக்கிறாரா தெரியலையா? சில பேர் மூடியை வச்சுட்டு இருக்கிறீங்க. யோனா நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டியதை எத்தனை நாள் பண்ணாரு? ஏன் தெரியுங்களா? யோனாவை கொஞ்சம் யோனா மக்கார் பண்ணாலும் கரெக்டாக ஊழியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியன் வந்தாலே யோனாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. 3 நாள் பிரயாணம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. ஆவில அனலா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. சில நேரத்தில் கோவம் வந்தா கப்பலில் போய் பத்துருவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? குடிசை போட்டு உக்காந்துருவார். அல்லேலூயா. ரொம்ப கோவக்காரு. ஆனால் ஊழியன் வந்துட்டாலே அது எவ்வளோ டிலேலாம் பண்ண மாட்டார். 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய நகரத்தை ஒரே நாளில் பிரயாணம் பண்ணி. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், வேற ஒருத்தனை அனுப்பியிருந்தா அவன் 1 வாரம் ஆக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் யோனா மாத்திரம் 3 நாள் பிரயாணத்தில் ஒரே நாள் பிரயாணத்தில் 40 நாள் நினைவே கவிழ்க்கப்பட்டு. அல்லேலூயா. இப்போ யோனா எப்படி போனாரு நினைவேக்கு? எப்படி போனாரு? 29 சி ஏறி போனாரா? எப்படி போனாரு? கப்பலில் போனாரு? மீன் வயிற்றுல போனாரு? இப்படி கேட்டோன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. எப்படி போனாரு? மீன் வயிற்றுலே போனாரா? வேதம் சொல்றது நினைவே பட்டணம் வரும்போது மீன் அவனை கக்கியது. அதுக்கு மேல அவன் வயிற்றுக்குள்ள இருக்க கூடாது.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நீ நினிவேலே போய் சொல்ல வேண்டும். சரி, இப்படி பாருங்க, இப்படி ஒரே பிரசங்கத்தில் இவ்வளவு பேர் என்ன பண்றான்? மனம் திரும்ப முடியுமா? இப்ப மீன் பாருங்க, மீனை பிடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடலையே பார்த்துன்னு இருப்பான். அல்லேலூயா. நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனாலும் வீட்டில் போனாலும் என்ன குழம்பு வாசனை வரும்? மீன் வாசனை. ராமேஸ்வரத்தில் 8 மாதம் ஊழிய செஞ்சேன். ஒவ்வொரு வீட்டில் போனாலும் மீன் என்ன வரும்? வாசனை வரும். பஸ்ஸில் வரும். எங்கே பார்த்தாலும் மீனை பார்க்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எங்கே விளையாடினாலும் எங்கே தான் விளையாடுவாங்க? கரையில் தான் விளையாடுப்பாங்க. பெரியவங்களா சரி சின்னவங்களா சரி, அவங்களையும் கடலையும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. தூங்குனா கூட எங்கே தான் போய் தூங்குவாங்க. அதனால தான் மெரினா பீச்சை பாருங்க, மீனவர் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? வலையை அழைச்சின்னு இருப்பாங்க, பேசின்னு இருப்பாங்க, சீட்டு கட்டு விளையாடுவாங்க, எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கடல் தான் அவங்களுக்கு. அல்லேலூயா. அவங்கள போயிட்டு வேற இடத்துல வச்சா அவங்களுக்கு என்ன இருக்காது? பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. ஆனால் இந்த மீன் வாய் கக்கும் போது இந்த ஜனங்க பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? என்ன பார்த்தாங்க? இப்ப கப்பல் இருந்து தான் ஒரு மனுஷனை வர்றதை பார்ப்போம். ஆனா மீனே ஒருத்தனை வந்து கக்குதுன்னா இது தேவ மனுஷன். கர்த்தர் பிரயாணத்தை மாற்றி போட்டாலும், டிக்கெட்டை மாற்றி போட்டாலும், கர்த்தர் அந்த டிக்கெட்ல போன கப்பலுக்கு பதிலாக மீனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பார்த்தா அந்த நினிவே பட்டணத்தார் மீனை தெய்வமா வணங்கினான். என்ன தெய்வமா? திமிங்கலத்தை தெய்வமா வணங்கினான். இப்ப தெய்வமே எங்க வந்துச்சு? திமிங்கலம் எங்கன்னா கரையில் வந்ததை பார்த்துக்கிறீங்க. ஏதோ குட்டியா வந்ததை பார்த்துருப்பீங்க, ஆனா பெருசா வந்ததை பார்க்க முடியாது. ஒரு மனுஷனை முழுகக்கூடிய ஒரு திமிங்கலம் கரையில் வந்துச்சுன்னா தெய்வமே ஒருத்தனை தேவ மனுஷனை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். கவனிங்கள், அவர்கள் உபவாசம் செஞ்சாங்க. எப்படி உபவாசம் செஞ்சாங்க? எப்படி உபவாசம் செஞ்சாங்க? தேவனை விசுவாசித்து. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிக்கிறீங்க. எதுக்கு உபவாசிக்கிறீங்க? காலையில் சாப்பிடாம வந்துட்டு ஃபாஸ்டிங் பேர். ஆனா விசுவாசிக்கிறியா? விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவம். அப்ப நீ உபவாசி இருக்கிறேன்னா விசுவாசத்தோடு உபவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு உபவாசித்து பெரியோர் முதல் சிறியவரையும் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்றான்? எழுந்து அவனு ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மிருகம் முதல் மனிதர் வரையும் ஒன்றை என்ன பண்ணல, சாப்பிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த நினிவே பட்டணத்தார் எப்படி பண்ண தங்களை தாழ்த்தினார்கள். நீ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை பெரிய சில தடைகள் இருக்கலாம், மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் தாழ்த்தி தேவனை தேடுவீரன்னா ஆண்டவுடைய கோபம் ஒரு நிமிஷம் மறைஞ்சு போய் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்க மேல இருக்கும். அல்லேலூயா. இப்போ யோனா கோபத்தோட பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார். இவர் பிரசங்கம் பண்ணா அன்னைக்கு பெரிய ரட்சிப்பு வரும். கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணா நான் அழிவுன்னு சொன்னாங்க, அழிக்கணும். ஆனா உனக்குள்ள அழிக்க கூடாத வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் சொல்றான், யாருக்கு தெரியும் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால திரும்ப. இவன் பேசின பிரசங்கத்தை கேட்டு அவன் என்ன பண்ணான்? அப்படியே விசுவாசிச்சான் பார். அல்லேலூயா. நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்யவேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கையில உண்மையாக மனஸ்தாபப்பட்டு உன் வழிகளை நீ விட்டு திரும்புவாயானால் கர்த்தர் இரக்கம் செய்வார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாருங்க, உண்மையாக தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அவர் தீங்கை குறித்து மனஸ்தாபம். உன் மேல கோபமா இருந்தாலும் நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்தா ஆண்டவர் மேல மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வார்? அல்லேலூயா. வாசிங்கள் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரமாக 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத அவர்களுக்கு இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நீ முழு மனதோட தேடினா, நீ வேலை ஸ்தலத்துல வீட்டில் எங்கு போனாலும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? இளைப்பாறுதலை தருவார். நீங்க சொல்றீங்க, நான் சர்ச்சுக்கு வரும்போது நல்ல இளைப்பாடுறேன் ஐயா, அல்லேலூயா, வார்த்தை பேசும்போது நல்லா தூங்குறையா, ஆனா வீட்டில் போனா தூக்கமே வரமாட்டேயா. வீட்டில் தூங்கணும்னு நினைக்கிறேன், டிவியா ஓடி நிற்குது, ஆனா வார்த்தை வரும்போது எங்கிருந்து தான் தூக்கம் வருதோ தெரியல. தூங்குறோம் ஒரு அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. இதுல மாத்திரம் ரொம்ப விழிப்பா இருக்கு. அல்லேலூயா. இதுல ஏதாவது ஒரு அல்லேலூயா போடணும் பார்க்குறோம் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, முழு இருதயத்தோடு தேடும்போது இளைப்பாற பண்ணுகிறார். இளைப்பாற பண்ணுகிறது மாத்திரமல்ல, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசனம் முடிக்கல அந்த குறிப்பு. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை. தேசம் அமெரிக்கையா இருந்தது. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தா உனக்கு நீ வீடு கட்டுவ. ஒருவேளை நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சா இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியத்தில் கர்த்தர் வீடு கட்டுவார். உன் பிள்ளையோட வாழ்க்கை கட்டுவார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே இளைப்பாறுதல் இருந்தது அவனுக்கு. அந்த வருஷத்துல என்ன இல்லையா? யுத்தம் இல்லையா? யுத்தம் இல்லைன்னா இல்ல, உனக்கு சரீரத்துல வியாதி மேல யுத்தம் இல்லை. உன் பணம் மருத்துவர்கிட்ட போகாம கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஜுரம் வரும், பலவீனம் வரும், ஆனா நீங்க சொல்லுவீங்க, இல்ல இல்ல கர்த்தர் இதுக்கு எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. டாக்டருக்கு போக வேண்டிய காசை கர்த்தர் உன் பாக்கெட்ல போட வச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் அமெரிக்கா இருந்தது. என் வீடு ரொம்ப அமைதியாகுதுப்பா, எனக்கே ஆச்சரியமாகுது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ண வச்சிருக்கிறார். கர்த்தரை தேடும்போது நீ பட்டணங்களை கட்டுவாய். இதுவரைக்கும் கட்டப்படாதவைகளை நீ கட்டுவாய். இதுவரைக்கும் நாட்டப்படாதவைகளை நாட்டப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலகி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றண்டிலே சுட்டெரித்து போட்டான். அல்லேலூயா. இங்கு ஆசாவுடைய தாயார் என்ன செய்கிறார்? விக்கிரக தோப்புகளை உண்டாக்குறார். ஆசாவுடைய தாயார் யார்? ராஜாத்தியா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, விக்கிரக தோப்பை உண்டாக்கின தான் தாய் ராஜாத்தியா இருந்தாலும் அவ பதவி விட்டு ராஜன்மா செய்ய வச்சான். பாருங்க, அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் முதலிடம். விக்கிரக தோப்பும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. விக்கிரகத்தின் வழிபாடும் வீட்டுக்குள்ள கூடாது. உன்னை ராஜாத்திய வச்சிருக்கிறார்ல, உள்ள என்ன இடம்? ராஜாத்திய வானான்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ராஜனமா செய்ய வைக்கிறான். பாருங்க, அல்லேலூயா. அவன் விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்குகிறான். இன்னைக்கு அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்குதா? உன் வீட்டுக்குள்ள இருக்குதா? எதனா ஒரு போட்டோ இருக்குதா? இல்ல அப்படி வழிபாடக்கூடிய ஆராதனை உன் வீட்டுக்குள்ள இருந்தா இன்னைக்கு அதை எடுத்து போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆசா இங்கு பாருங்க அவைகளை எரித்து போட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை நீ வேற ஒருவருக்கும், என் மகிமையை வேற ஒருவனுக்கு கொடுக்க கூடாதுன்றாரு. இவ்வளோ நான் உங்களோட பேசியும் உங்க வீட்டுக்குள்ள இப்படி இருக்குமானால், அல்லேலூயா, இது தெளிவா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். சொந்த தாய்ங்க ராஜாத்தியா இருக்கிறா, ஆனா விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி இருக்கிறா. அவர் ராஜாத்தி பதவி விட்டு எடுத்துட்டான். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அல்லேலூயா. அவன் விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவன் காலத்துல அவன் உத்தமனாய் இருந்தான். அல்லேலூயா.
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 5:17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். கவனிங்கள், இங்கே தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கிறது யார் கேள்விப்பட்டா? யார் கேள்விப்பட்டா? யார் கேள்விப்பட்டா? பெலிஸ்தர். சில பேர் வாயை திறக்கிறதே இல்லை. நான் எதுக்கு அமலேக்கன் சொல்ற போறேன், அம்னோன் சொல்ற போறேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சொல்ற போறேன். அல்லேலூயா. பெலிஸ்தன் யார் தெரியுமா? உன்னை பின்தொடர்கிறவன். அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை தொடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது கிட்டே வர மாட்டான். ஆனா உன் கையில் ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா, அல்லேலூயா, உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா பெலிஸ்தன் என்ன பண்ணுவான்? வேலையா கிடைச்சிச்சு உனக்கு, சாட்சியா சொல்ல போற நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ஒன்று தெரியும் தாவீதுக்கு, இந்த பெலிஸ்தன் என் ஆசீர்வாதத்தையும் என் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறவன். அல்லேலூயா. சில வேலை பெலிஸ்தன் உன்னை பின்தொடர்கிறான். சில தெரியுது உங்களுக்கு, சில போராட்டம் பிசாசினால் வருது. ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க? எனக்கு ஜெபம் பண்ண முடியாது, அதனால இது என்ன பண்றது, இப்படிதான் இருக்கும் போராட்டம் இல்லை. ஆனால் தாவீது என்ன செஞ்சார் தெரியுங்களா? நீங்கள் 19ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்லுவார், நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிறிய, என்ன தேடி வந்திருக்கிறிய. அல்லேலூயா. எனக்காக உன் வீட்டையே பகைச்சிருக்கிறிய, நிச்சயமாய் சத்துருவன் கையில் ஒப்பு கொடுப்பேன். தாவீதுக்கு பாருங்க, 600 பேர் கூட இருந்தாலும் 1000 பேர் கூட இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருந்தா சத்துருவை நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. அதுதான் அந்த திட்ட தெளிவும் கூட இருந்துச்சுன்னா நீ போகிற எல்லா காரியம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவா. விசாரிக்கணும் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேனா, இந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ளுவேனா, இந்த மனுஷனுடைய பிரச்சனையை மேற்கொள்ளுவேனா, என் கணவன் மனைவி பிரச்சனையை மேற்கொள்ளுவேனா? கர்த்தர் சொல்வார், நீ மேற்கொள்ளுவா. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். அதே நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயர். டேம் திறந்து விட்டா தண்ணி எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? போய் நின்னு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. நின்ன இடத்துல இருந்து எப்படி ஒரு 5 கிலோமீட்டர்லாம் நீங்க போயிருப்பீங்க. ஏன்னா வேகம், அது இருக்கிற பாதுகாக்க சுவரை கூட உடைக்கத்தக்கது. அதனால தான் பாருங்க, மழை காலத்தில் தண்ணி மட்டம் அதிகரிக்கும் போது டேம் என்ன பண்ணுவாங்க? திறந்து விடுவாங்க. தண்ணி கிட்ட மோத மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க திறக்கலைன்னா அந்த டேமே உடைக்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை முறிந்து ஓட செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டார்னா சத்துரு உன்னை திரும்பி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். 21ஆம் வசனம் வாசிங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். அல்லேலூயா. எதை சுட்டெரிச்சாங்க? மனிதர்களை. எதை சுட்டெரிச்சாங்க? விக்கிரகங்களை. எதை நம்பி வந்தாங்க? விக்கிரகங்களை நம்பி பெலிஸ்தர் வந்தான். ஆனா அந்த விக்கிரகத்தை விட்டு ஓடிட்டான் பாரு. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி எந்த விக்கிரகமோ முன்னே நிற்க முடியாது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் சிலை உடைக்கப்பட்டது. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், திருப்பி உட்கார வைக்கிறான், திருப்பி விழுது. பார்த்தா இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா நிற்க முடியாது, நிற்க முடியாது. உடைக்கப்படும், எரிக்கப்படும்.
ஆவியை கொழுந்து விட்டு எரிய செய்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். விழுந்து போறத போய் இடம் கொடுக்குறீங்களே, உன்னை தூக்கி நிறுத்தாததை போய் வணங்குறிய, அதை தூக்கி போடு, ஆசீர்வாதம் உள்ள வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை பெலிஸ்தன் திரும்பி வந்தாலும், இப்ப பாருங்க ரெண்டாவது முறை திரும்பி வரான் பாருங்களேன். 22 வசனம் வாசிங்களா. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாபீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிக்கிறீங்க, ஐயோ திரும்ப வரானே, திரும்ப வரானே. இப்ப ஆண்டவர் எப்படிமா ஜெயம் கொடுக்குறாரு, எப்படிமா ஜெயம் கொடுக்குறாரு? இப்ப ஃபர்ஸ்ட் ஜெயம் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? நீ முன்னாடி போனார். இவ வாசிங்க 23 வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யுத்தம் பண்ணதுக்கு முன்னாடி தான் போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ முன்னாடி போவாத, பின்னாடி போ. இப்போ என்ன அடையாளம் கொடுத்தாரு? என்ன அடையாளம் கொடுத்தாரு ஆண்டவர்? பாருங்க, சாதாரண அற்பமான அந்த முசுக்கட்டை இறைச்சலை கொண்டு கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி அவர் ஜெயம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 24 வசனம் வாசிங்க. முசுக்கட்டை செடிகளில் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முசுக்கட்டையுடைய செடி சத்தம் சாதாரண பாருங்க, அற்பமான ஒரு செடி சத்தத்தை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அவன் நினைச்சான் இந்த ஆயுதத்துன்னு போலாம், இந்த இது எத்துன்னு போலாம். ஆனா கர்த்தர்லாம் வர சாதாரண இரைச்சலின் சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலியாவை பாருங்க, வானம் அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வானம் அடைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அடைக்கப்பட்டனால எல்லாருடைய இருதயம் கலக்கம் வருகிறது. அல்லேலூயா, கலங்கி போகிறது. இப்ப ஆண்டவர் எலியாவை கொண்டு என்ன செய்கிறார்? அந்த வானத்தை தருகிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த பர்வதத்துக்கு மேலே போறார். நீங்க வாசிங்க ஒரே ஒரு வருஷம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சலை கேட்கப்படுகிறது என்றான். கவனிங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 43ஆம் வசனம் வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அதனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. பாருங்க, 7 முறை பார்த்தான், ஒன்றும் தெரியவில்லை. ஆனா சொன்னா கையில் உள்ள சிறிய மேகம் இருக்கிறது. ஆனா எலியாக்குள்ள என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா ஏதோ ஒரு சிறிய மேகம் போல இருக்கும், ஆனா கர்த்தர் ஒரு பெரிய இரைச்சலை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் சொல்றான், உன்னுடைய ரதத்தை பூட்டி கொண்டு போ, மழை உன்னை தடுக்காதபடிக்கு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வேலைக்காரன் பார்க்குறான், ஒரு மேகம் இல்லை. ஆனால் எலியா சொல்றான், இந்த மேகத்தின் சத்தத்தின் இரைச்சலை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெய துணியின் சத்தத்தை உன் காதுகளிலே துணிக்க செய்வாரா? நீ கர்த்தருடைய சத்தத்தை உன் காதுகளை கேட்க வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற நீ விக்கிரக தோப்புகளை எரித்து போடுவாயினால் தேவ சத்தத்தை நீ கேட்பாய், தூதர்களின் சத்தத்தை நீ கேட்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு திறந்த ஒரு வாசலை அற்புதம் செய்கிறதை நீ கேட்கப்படுவாய். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஓ ராபாலா சிக்கராதாரானா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடுவீரானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டு விடுவீரானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. ஓ thank you Jesus. திருவிருந்துக்கு பங்கு பெறுகிறவர்களை கவனிங்கள். இந்த திருப்பந்தியிலே பானம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்குள்ளே ரகசிய பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள் இருக்குமானால் இந்த திருப்பந்தியிலே நீங்கள் பானம் பண்ணக்கூடாது. ஒருவேளை மெட்டியோ மூக்குத்தியோ
ஒருவேளை எந்த கயிறோ விக்கிரக சமமான எந்த ஒரு காரியம் கையிலேயோ கழுத்திலேயோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த திருப்பந்திக்கு பானம் பண்ணுகிற நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இது அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் வியாதி நிலையிலே போவார்கள். வேதம் சொல்லுகிறது. சில வேளை மரணம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் இந்த காரியங்களை நான் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன், நான் இந்த பந்திக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீரனால் கர்த்தர் உங்கள் காரியங்களை மன்னித்து இந்த பந்தியை எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தியை நீர் ஆசீர்வதியும். இந்த சரீரத்தில் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஒருவர் அபாத்திரமாக எடுக்காதபடி இது பாத்திரவான்களாக எடுக்க நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் சுத்திகரிப்போடு பானம் பண்ண, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, இது எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம். அப்படிப்பட்ட உணர்வோடு எடுக்க உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பானம் பண்ணாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொன்னீரப்பா. பங்குள்ளாய் நிறுத்தினது காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பங்குள்ளாய் நிறுத்தினது காய் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஓ ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருக்க, கர்த்தரோடு அமர்ந்திருக்க, அவருடைய நடத்துதலை அறிந்து கொள்ள, எப்போது நம் பாத்திரவான்களாய் காணப்பட ஆண்டவரே உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும், பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும், பங்கு பெறாமல் இருக்கிறவர்களையும் சீக்கிரமாய் உடைய பந்தியிலே பங்கு கொள்ள நீர் உதவி செய்வீராக. அவர்களோடு பேசுவீராகப்பா. உடைய இருதய கடினத்தோடு இராதபடிக்கு தேவ சமூகத்திலே ஆண்டவர் தாழ்த்தப்பட உடைய பிள்ளையாய் அவர்கள் நிற்க உதவி செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.